Yeah, we say a lot about the new covenant. நாம் புதிய உடன்படிக்கை பற்றி அதிகமாய் நாம் பேசுகிறோம். In these days, God has raised our dear brother Zach to proclaim the real life of the new covenant. இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கையின் அந்த மெய்யான வாழ்க்கையை பிரசங்கிக்கும்படியாய் அறிவிக்கும்படியாய் சகோதர சகரியா புனன் அவர்களை இந்த நாட்களிலே எழுப்பியிருக்கிறார். And we claim to be part of that new covenant church. அந்த புதிய உடன்படிக்கையின் சபையிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். And how far we have become the new covenant church. நாம் எந்த அளவுக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் சபையிலே நாம் பங்காய் மாறி இருக்கிறோம். When you see the new covenant, நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது there are two major parts in that. அதிலே இரண்டு பிரதானமான பகுதிகள் இருக்கின்றன. The first part I would like you to turn to Jeremiah chapter 31. முதலாவது பகுதியை எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும்படியாய் நான் கேட்கிறேன். And verse 33. 33வது வசனம். I think we can read 33 and 34 together. எரேமியா 31ஆம் அதிகாரம் 33 34 வசனங்களை நாம் சேர்ந்தே வாசிக்கலாம். Jeremiah எரேமியா 31ஆம் அதிகாரம் chapter 31ஆம் அதிகாரம் verses 33 and 34. 33 34 வசனங்கள். I'll read that in English and after that you can read in Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கலாம். Yeah. Jeremiah chapter 31 எரேமியா 31ஆம் அதிகாரம் and verses 33. 33ஆம் வசனம். Yeah. But this will be the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my law in their inward parts and write it on their hearts. And I will be their God and they will be my people. And no longer will everyone teach his neighbor and everyone his brother, saying, Know the Lord, for they will all know me. From the least of them to the greatest of them, says the Lord, for I will forgive their wickedness and I will remember their sin no more. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். Yeah. So, the first part in 33rd verse. அதில் முதல் பகுதி 33ஆம் வசனத்தில் இருக்கிறது. He says, I will make a covenant with them, with my people. என்னுடைய ஜனங்களோடு நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். Immediately after that, what is following? அதற்கு பிறகு உடனடியாக என்ன தொடர்கிறது? I will put my law in them. என்னுடைய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே நான் வைப்பேன். Or I will put my word in their hearts. அல்லது என்னுடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்திலே நான் வைப்பேன். We read that in Hebrews also chapter 8. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் இதையே வாசிக்கிறோம். I will write my law in their hearts. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்திலே நான் எழுதுவேன். I will put my law in their mind. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே நான் எழுதுவேன். The law, the word is nothing but the word of God. பிரமாணம் என்றால், நியாயப்பிரமாணம் என்றால் அது தேவனுடைய வார்த்தையை தான் குறிக்கிறது. It's a commandment of God. அது தேவனுடைய கற்பனைகள். So that is one of the important part of the covenant. அது இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியமான கூறுகளிலே ஒன்றாக இருக்கிறது. The word of God. தேவனுடைய வார்த்தை. And word of God, the commandment of God being written on our hearts. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனைகள் நம்முடைய இருதயங்களிலே எழுதப்படுகிற அந்த காரியம். Yeah, God gave them the old commandment when the people of Israel were in Mount Sinai. இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலே அங்கே இருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு அந்த பழைய பிரமாணங்களை அவர் எழுதி கொடுத்தார். Maybe you have seen how people cut granite from the quarry. அந்த குவாரியிலே கிரானைட் கற்களை எப்படி வெட்டி எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். And in many mountains they find this quarry. பெரிய மலைகளிலே இப்படிப்பட்டதான கற்களை வெட்டி எடுக்கக்கூடிய குவாரிகளை பார்க்கிறோம். So that's why God asked Moses to come to Mount Sinai. அதனால் தான் தேவன் மோசேயை சீனாய் மலைக்கு நீ வா என்று அழைத்தார். Many other reasons were there. அதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கக்கூடும். But there God took the tablet of stone. அங்கே தேவன் கற்பலகையை எடுத்து அவனுக்கு எழுதி கொடுத்தார். It's like a big 2
big granite stone, அங்கே ஒரு பெரிய கிரானைட் கல்லை போன்ற கல் அது. and two parts are there. அதில் 2 பகுதிகள் இருந்தது. 4 commandments and 6 commandments. ஒரு பகுதியிலே ஒரு கல்லிலே 4 கற்பனைகளும் மற்ற பகுதியிலே 6 கற்பனைகளும் எழுதப்பட்டது. And God told Moses, you take this to the people. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த கற்பனைகளை நீ ஜனங்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போ. So when people know that, they will understand it is written by God, இது தேவனாலே எழுதப்பட்டது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, written by the finger of God, தேவனுடைய விரலினாலே இந்த கற்பனைகள் எழுதப்பட்டது. and he gave them to the people of Israel. அதை அப்படியே மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கொண்டு சென்றார். That's a 10 commandments. அதுதான் 10 கற்பனைகள். Yeah, God made a covenant with them தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். and gave them the commandments. அந்த கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். And the new covenant, இந்த புதிய உடன்படிக்கை, God says, I am not going to write on the stone, நான் இந்த கற்பலகைகளிலே இந்த கற்பனைகளை எல்லாம் எழுத போவதில்லை, I am going to write in your hearts. உங்களுடைய இருதயங்களிலே நான் அவர்களை எழுத போகிறேன். So the word of God is very, very important. ஆகவே தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. The word of God has to be written in our hearts. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட வேண்டும். Yeah, that is the nature of God. அதுதான் தேவனுடைய சுபாவம். We read in 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். And before that we will read the previous verse. அதுக்கு முன்பதாக அது முந்திய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 17th verse, chapter 2 and verse 17. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். Like many, we don't speak the adulterated word of God, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், but as sincere people we share you the pure word of God, துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். as it is received from God, தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டதாகவே நாங்கள் பேசுகிறோம். and we speak that in the presence of God. அதை நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்தே பேசுகிறோம். You can see the importance of the word of God. தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நாம் இப்ப இங்கே பார்க்கிறோம். 2 Corinthians chapter 2 and verse 17. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Today in this Christian world, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நாம் பார்க்கிறது, we see that the word of God is adulterated. தேவனுடைய வார்த்தை கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது. The word of God has lost its standard. தேவனுடைய வார்த்தையானது அதனுடைய தரத்தை இழந்து விட்டிருக்கிறது. So much of human thoughts, human cleverness, all mixed together and being preached. எத்தனையோ மனுஷீக கருத்துக்கள், மனுஷீக பாரம்பரியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு கலப்படம் செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிறது. The word of God which will please people. அந்த தேவனுடைய வார்த்தை ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக So if you பேசப்படுகிறது. adulterate it, people will be pleased. அதை கலப்படம் செய்தால் ஜனங்கள் அது நிமித்தம் சந்தோஷப்படுவார்கள். Today, wherever we see people are suffering from cancer, இங்கு ஜனங்கள் கேன்சர்னாலே பாதிக்கப்படுகிற எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, many reasons are there. அதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. And one of the reasons is அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், the food that we take. நாம் சாப்பிடுகிற சாப்பாடு. Yeah. Even the tea that you drink. நாம் குடிக்கிற டீ கூட அதற்கு காரணமாக I இருக்கக்கூடும். thought tea is very safe. டீ குடிப்பது அது பாதுகாப்பானது என்று தான் நான் நினைத்தேன். But the lab tests say that so much of pesticides are put on the tea leaves. ஆனால் எத்தனையோ ஆய்வக சோதனைகளிலே என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், அந்த தேயிலையிலே நிறைய கலப்படம் செய்திருக்கிறார்கள், பூச்சிக்கொல்லிகளை கலந்து செய்கிறார்கள். Because they don't want the leaf to be perished by eaten by insects. அந்த பூச்சிகள் எல்லாம் இந்த தேயிலையை அரித்து விடக்கூடாது என்பதற்காக எக்கச்சக்கமான வேதியியல் பூச்சிக்கொல்லிகளை அடிக்கிறார்கள். Yeah, 2 times, 3 times, 10 times. 2 முறை 3 முறை 10 முறை அடிக்கிறார்கள். And when the tea powder, it may come from Assam. அது ஒருவேளை அஸ்ஸாமில் இருந்து வரலாம். But when you test it in the lab, it has got lot of chemicals. ஆனால் அதை லேப்ல டெஸ்ட் பண்ணும் பொழுது அதில் எத்தனையோ வேதிப்பொருட்கள் இருக்கிறது. So what to do? நாம் என்ன செய்வது? One of our church brothers, he was doing tea business. நம்முடைய சபையிலே ஒரு இருக்கிற சகோதரன் தேயிலை வியாபாரம் செய்கிறார். And he was telling, no, many people come and sell tea powder. அநேகர் வந்து இந்த டீ பவுடரை விற்கிறார்கள். And he told the truth. அவர் அந்த உண்மையை சொன்னார். And you know what all they mix in the tea powder? அந்த டீ தூளிலே என்னவெல்லாம் அவர்கள் கலக்கிறார்கள் தெரியுமா? Brick powder. செங்கல் பொடி, Fine powder. மிக நைஸா இருக்கக்கூடிய அந்த பொடி, செங்கல் பொடி. They mix it. அதை அதோடு கலந்து விடுகிறார். So that when they put the tea, it will have good attractive color. அது அந்த டீ தூளை டீயில போடும் பொழுது ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு நிறம் வருகிறதுக்காக. When you ask for strong tea, they put more brick powder and give you. நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொன்னா அதிகமான அந்த செங்கல் தூளை போட்டு உங்களுக்கு கொடுக்கிறார்கள். And they add some surf powder. அது கூட கொஞ்சம் சர்ஃப் பவுடரை போடுகிறார்கள். Because when they put the tea, it should have a lot of foam. அதை டீ ஆத்தும் பொழுது அதில் நிறைய நுரை வர வேண்டும். Adulterated. கலப்படம். Like that, so many food that we eat. இவ்விதமாக நாம் சாப்பிடுகிற எத்தனையோ உணவுப் பொருட்களிலே கலப்படம். It's got lot of chemicals. அதிலே எக்கச்சக்கமான வேதிப்பொருட்கள் இருக்கிறது. And it affects our health. அது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. People become sick.
ஜனங்கள் அது நிமித்தமாக வியாதிப்படுகிறார்கள். Some get cancer. சிலர் அவர்களுக்கு கேன்சர் கூட வருகிறது. Some people die. சிலர் மரிக்கிறார்கள். It's all because of all adulterated food that we eat. இதெல்லாம் என்ன காரணம்? நாம் சாப்பிடுகிற கலப்படம் செய்யப்பட்ட உணவு. Because people want to taste. ஏனென்றால் ஜனங்களுக்கு அந்த சுவையை People பிடித்திருக்கிறது. want good color. நல்ல நிறம் அவர்களுக்கு வேண்டும். People want something attractive. நல்ல கவர்ச்சிகரமாய் ஒன்று ஜனங்களுக்கு வேண்டும். Natural things are not very attractive. இயற்கையாய் கிடைக்கக்கூடிய காரியங்கள் அது அவ்வளவு The கவர்ச்சிகரமாய் manna இருப்பதில்லை. which God was giving them from heaven, it's very pure, unadulterated, but people get bored. பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்த அந்த மன்னாவானது அது மிகவும் தூய்மையானது, நல்லது. ஆனால் ஜனங்கள் அதுக்கு போர் அடித்து விட்டது. So my dear children ஆகவே எனக்கு அருமையான பிள்ளைகளே and young people, வாலிபர்களே, don't ask for tasty food. மிகவும் சுவையான உணவுக்காக நீங்கள் கேட்காதீர்கள். Ask whether it is healthy. இது ஆரோக்கியமானதா என்று கேளுங்கள். You have to change your attitude. உங்களுடைய மனப்பான்மையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். Then only you can be healthy. அப்பொழுதுதான் நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும். If you keep on eating tasty food, நீங்கள் எப்பொழுதுமே சுவையான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு they வந்தால் add lot of other things to make it tasty. அவர்கள் அந்த சுவையை ஊட்டும்படியாக எத்தனையோ கலப்படத்தை செய்கிறார்கள். Because people are in competition. ஏனென்றால் அங்கே வியாபாரத்திலே போட்டி இருக்கிறது. Yeah, they want to earn lot of money. அவர்கள் அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற And போட்டி. they forget about your health. ஆனால் அவர்கள் உண்மையே உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து மறந்து விடுகிறார்கள். Don't always ask, I want to eat from outside. நான் எப்பொழுதுமே வெளியிலே சாப்பிட வேண்டும், சுவையாக சாப்பிட வேண்டும் என்று Let கேட்காதீர்கள். mom cook you good food and give you. உங்கள் அம்மா உங்களுக்கு நல்ல சாப்பாட்டை சமைத்து உங்களுக்கு கொடுக்கட்டும், அதை சாப்பிடுங்கள். There may not be varieties. உங்கள் வீட்டிலே ஒருவேளை பல விதமான வெரைட்டி இல்லாமல் May இருக்கலாம். not have attractive color, ஒரு நல்ல கவர்ச்சிகரமான கலர் இல்லாமல் இருக்கலாம். but it is very healthy. ஆனால் அவர்கள் செய்வது மிக ஆரோக்கியமானது. The same way as I tell to children. நான் பிள்ளைகள் அதே விதமாக பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன். As I tell to the children, I tell to the older people also. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாம் பெரியவர்களுக்கும் நான் இதை சொல்லுகிறேன். Spiritual food. ஆவிக்குரிய ஆகாரம். Are you going for attractive food? நீங்கள் ஒரு கவர்ச்சிகரமான ஆவிக்குரிய ஆகாரத்தை நோக்கி You want போகிறீர்களா? good colors, மிக வண்ணமாக இருக்கக்கூடியது, good smell, நன்றாக நல்ல ஸ்மெல் வரக்கூடியது, good taste. நல்ல சுவை உள்ளது. Yeah, prosperity gospel, very good to hear. செழிப்பின் உபதேசம் அது கேட்கிறதுக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது. Yeah, health and wealth gospel, very good to hear. சுகம் செல்வம் இதை குறித்து பேசுகிற பிரசங்கம் மிக நன்றாக இருக்கிறது. Very tasty to hear. கேட்பதற்கு அது நல்ல சுவையா இருக்கிறது. So many people are going after that. எத்தனையோ ஜனங்கள் அந்த சுவிசேஷத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். How is their spiritual health? ஆனால் அவருடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? Spiritually they are sick. ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். Spiritually there is no growth. அவர்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. There is no overcoming life. அவர்களிடத்திலே ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. They are still defeated by lust. அவர்கள் இன்னும் இச்சையினாலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Defeated by the worldly desires. உலக ஆசைகளினாலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். Living for this world. இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But reading the word of God, hearing the messages. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். So here Paul says, இங்கே பவுல் சொல்கிறார், like many, not few people, many are preaching. சிலர் அல்ல அநேகர் இப்படிப்பட்டதான கலப்படத்தை பேசுகிறார்கள். Some of you may be having the practice of listening to TV preachers. உங்களிலே ஒரு சிலர் டிவியிலே பேசுகிற பிரசங்கியாரை கேட்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம். Sometimes very attractive. சில சமயங்களிலே சிலரை கேட்கும் பொழுது அது மிகவும் கவர்ச்சிகரமானதா இருக்கிறது. But find out whether it is healthy. ஆனால் அது ஆரோக்கியமானதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். Hygienic. அது சுத்தமுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். Paul was always preaching the hygienic gospel. பவுல் எப்பொழுதுமே ஆரோக்கியமான சுத்தமான சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். He didn't want to please any man. அவர் எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. He says in Galatians, if I please any man, I am not the servant of God. கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷரை பிரியப்படுத்துவேனானால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. Yeah, many people are not the servants of God because they want to please people. அநேக ஜனங்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்கள் தேவனுக்கு ஊழியக்காரர்களாய் இருப்பதில்லை. If I preach like this, people may leave. நான் இப்படி பிரசங்கித்தால் ஜனங்கள் போய் விடுவார்கள் என்று So I நினைக்கிறார்கள். don't want to preach like that. ஆகவே நான் அவிதமாக பிரசங்கிக்க I want to விரும்பவில்லை. please them. நான் அவர்களை பிரியப்படுத்த விரும்புகிறேன். Yeah, but Paul says lot of preachers are like that. பவுல் சொல்லுகிறார், அநேகர் பிரசங்கியார்கள் அப்படி இருக்கிறார்கள். So when you listen to TV preaching, ஆகவே நீங்கள் தொலைக்காட்சியிலே பிரசங்கிக்கப்படுகிறதை when you கேட்கும் listen to some of the preachings from the யூடியூப்ல நீங்கள் சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது you have to remember this verse. இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு Are they one among the many people who are preaching the adulterated word of God? கலப்பான வசனத்தை பேசுகிற அநேகர்களே இவர் ஒருவரா என்று நீங்கள் பார்க்க How வேண்டும். to find out? அதை எப்படி கண்டுபிடிப்பது? Very easy to find out. அதை கண்டுபிடிப்பது சுலபம். How is his spiritual health? அவருடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? Is he a humble person? அவர் ஒரு தாழ்மையான நபரா? Is he overcoming the lusts of the flesh? அவர் இந்த மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கிறவராய் Is இருக்கிறாரா? he preaching the victory over sin? அவர் பாவத்தின் மீது ஜெயத்தை பிரசங்கிக்கிறாரா? How has he brought up his children? அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்? How is his wife?
அவருடைய மனைவி எப்படி இருக்கிறார்கள், and how are his co-workers, அவருடைய உடன் ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள், how is he treating those co-workers, அவருடைய உடன் ஊழியர்களை அவர் எந்த விதமாய் நடத்துகிறார், are they easy to approach? அவரை எளிதாக அணுக முடியுமா? These are all some of the tests to find out whether a person is spiritually all right. ஒரு நபர் ஆவிக்குரிய விதத்திலே ஆரோக்கியமுள்ளவராய் இருக்கிறாரா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு சில பரிசோதனைகள். Spiritually healthy, ஆவிக்குரிய ஆரோக்கியம். if he himself is spiritually sick, பிரசங்கிக்கிற அவரே ஆவிக்குரிய விதத்திலே ஒரு வியாதிப்பட்டவராய் if he இருப்பாரானால், is defeated by sin, அவர் பாவத்தினாலே தோற்கடிக்கப்படுவாரானால், how can you expect to become spiritually healthy? நீங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு எப்படி ஆவிக்குரிய ஆரோக்கியம் அடைய முடியும் என்று எதிர்பார்க்க முடியும்? There was one preacher, ஒரு பிரசங்கி இருந்தார், he pastor, அவர் ஒரு பாஸ்டர். and he used to love our truth also, அவர் நாம் பிரசங்கிக்கிற சத்தியங்களை அவர் விரும்புகிறவராகவும் இருப்பார். and he has a big church. அவருக்கு ஒரு பெரிய சபை உண்டு. One day we heard the sad news ஒரு நாளிலே ஒரு துக்கமான செய்தியை கேட்டோம். that he fell into adultery. அவர் விபச்சாரத்தில் விழுந்து விட்டார் என்று Who கேட்டோம். falls into adultery? யார் விபச்சாரத்திலே விழுவார்கள்? Spiritually sick people, ஆவிக்குரிய விதத்திலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள். those who are not healthy. அவர்கள் ஆவிக்குரிய ஆரோக்கியம் இல்லாதவர்கள். But if a person is in this leadership position, ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் if he falls into adultery, அவர் விபச்சாரத்திலே விழுவாரானால் he is unfit to be a leader. அவர் ஒரு தலைவராய் இருப்பதற்கு தகுதியற்றவர். But he has got lot of spiritually sick believers. ஆனால் அவரிடத்திலே எத்தனையோ ஆவிக்குரிய வியாதியஸ்தரான விசுவாசிகள் இருக்கிறார்கள். What do they say? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? No problem, பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் no ஒரு problem for us. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை Even இல்லை. if he falls another 3 times, no problem for us. அவர் இன்னும் 3 முறை இப்படி பாவத்தில் விழுந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை Yeah, இல்லை. God accepted David. தாவீதை தேவன் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? It is true, அது உண்மைதான். but it was in the Old Testament time. ஆனால் அது பழைய உடன்படிக்கையின் காலங்களிலே உள்ள காரியம். There was no church in the Old Testament. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே சபை இருக்கவில்லை. But our church, the real church, was started by Jesus Christ. ஆனால் நம்முடைய மெய்யான சபை இயேசு கிறிஸ்துவினால் தொடங்கப்பட்டது. The very first place where Jesus mentions the church, சபை என்று இயேசு குறிப்பிடுகிற முதல் சம்பவம் எங்கே இருக்கிறது தெரியுமா? Matthew chapter 16. மத்தேயு 16ஆம் அதிகாரம். What does he say? அவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? On this rock will I build my church, இந்த கற்பாறையின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன், and the gates of hell shall not overcome. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The very first time Jesus mentions about the church, சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிற முதல் இடம், he talks about the victorious life. அவர் ஜெயத்தின் வாழ்க்கையை குறித்து He பேசுகிறார். says the hell will not overcome. பாதாளம் அந்த சபையை மேற்கொள்ள மாட்டாது என்று அவர் சொல்லுகிறார். Yeah, if you are building a church which is overcome with the hell, நீங்கள் பாதாளம் மேற்கொள்ளுகிற ஒரு சபையை நீங்கள் கட்டுவீர்களானால், when we build a church like that, நாம் அவிதமான ஒரு சபையை கட்டுவோமானால், we can easily know that that is not the church built by Jesus Christ. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட சபை அல்ல என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள So முடியும். Paul says we are co-workers of Jesus Christ. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவோடு நாங்கள் உடன் ஊழியராய் இருக்கிறோம் என்று Jesus is சொல்லுகிறார். building a glorious church, கிறிஸ்து ஒரு மகிமையான சபையை கட்டிக் கொண்டு and வருகிறார். Jesus himself has committed fully for building that church. இயேசு கிறிஸ்து தாமே தம்மை முழுமையாய் அந்த சபையை கட்டுவதற்கு ஒப்புவித்திருக்கிறார். In Ephesians chapter 5 we read, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். yeah, it's a good verse to look into again. நாம் திரும்பமாக அந்த வசனத்தை பார்ப்பது ஒரு நல்ல வசனம். Ephesians எபேசியர் chapter 5 5ஆம் அதிகாரம் verses 25, 26, 27. 25, 26, 27 வசனங்கள். Yeah, it says, husbands, love your wives. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுங்கள். Why? ஏன்? Because Christ loved his church, ஏனென்றால் அவ்விதமாகத்தான் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். and through the word of God, which is like water, இந்த திருவசனமாகிய அந்த தண்ணீரை கொண்டு he wanted to sanctify the church. இந்த சபையை அவர் சுத்திகரித்தார். He wanted to purify the church from all wrinkles. எல்லா கரைதிரையிலிருந்து அதை பரிசுத்தமாக்க He விரும்பினார். wanted to make it as a glorious church. அது ஒரு மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படி விரும்பினார். He wanted to make the church stand before the Father, பிதாவுக்கு முன்பதாக இந்த சபை நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். and for that purpose he committed himself. அந்த காரணத்திற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். So when you say why Jesus died for us, நாம் ஏன் இயேசு நமக்காக மரித்தார் why என்று Jesus சொல்கிறோம்? gave his life, ஏன் இயேசு தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார்? one reason is for our sins, ஒரு காரணம் நம்முடைய பாவங்களுக்கு என்று. but the ultimate purpose is ஆனால் முழுமுதல் காரணம் என்னவென்றால், he committed himself so that a glorious church can be built. ஒரு மகிமையான சபை கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக தம்மை தாமே ஒப்புவித்தார். So that is the church Jesus wants to build. அப்படிப்பட்ட சபையை தான் இயேசு கட்ட விரும்புகிறார். If we compromise, நாம் சமரசம் செய்து ஒத்து போவோம், okay, our leader fell into adultery, நம்முடைய தலைவர் விபச்சாரத்தில் விழுந்து விட்டார், no problem, he has got a gift.
அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு வரம் இருக்கிறது. He has got a gift of preaching. அவருக்கு பிரசங்க வரம் இருக்கிறது. He has got a gift of singing. அவர் பாடுகிற வரம் பெற்றவர். Nicely he is leading in the worship. ஆராதனையை அருமையாக அவர் நடத்துகிறவர். So he can continue. அவர் தொடர்ந்து அந்த தலைமை பொறுப்பில் We இருக்கலாம். will be sick people attending the sick pastor's church. நாம் அந்த வியாதியஸ்தர்களாய் உட்கார்ந்து கொண்டு இந்த வியாதியஸ்த பாஸ்டருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போம். That's not the purpose of God. அது தேவனுடைய நோக்கம் அல்ல. There are many churches like that. ஆனால் அநேக சபைகள் அப்படி இருக்கின்றன. We don't want to judge such people. அப்படிப்பட்டவர்களை நாம் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. It is not our work. அது நம்முடைய வேலை அல்ல. But we have to learn a lesson. ஆனால் நாம் அவைகளிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Paul says many are preaching the adulterated word of God. பவுல் சொல்லுகிறார், அநேகர் திருவசனத்தை கலப்பாய் பேசுகிறார்கள். But we don't want to preach that. ஆனால் நாம் அப்படி பேச விரும்பவில்லை. And what are all the cautions he takes? அவர் என்ன விதமான தடுப்பு நடவடிக்கை எல்லாம், எச்சரிப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறார். We want to preach the hygienic word. நாம் சுத்தமான ஆரோக்கியமான உபதேசத்தை பேச வேண்டும். As it is given by God. தேவனாலே அருளப்பட்ட பிரகாரமாக நாங்கள் பேச விரும்புகிறோம். It should not be mixed with the human knowledge. இது மனுஷ அறிவினோடு கலந்து பேசுவதல்ல. It should not be mixed with the human wisdom. மனுஷீக ஞானத்தோடு கலந்து பேசுவதல்ல. Yeah, in some other place he says I am trembling. வேறொரு இடத்துல அவர் சொல்கிறார், நான் நடுங்குகிறேன் என்று சொல்கிறார். Yeah, that is in 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கிறோம். I don't want to preach anything else other than the one who is crucified on the cross. சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். I was in your midst as a weak man with the fear and trembling. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். Because I don't want to mix that with my human wisdom. ஏனென்றால் தேவ வசனத்தை என்னுடைய மனுஷீக ஞானத்தோடு கலந்து நான் பேச விரும்பவில்லை. We want to speak only the wisdom of God. நாம் தேவனுடைய ஞானத்தை மாத்திரமே பேச விரும்புகிறோம். 7th verse, the hidden wisdom of God we want to preach. 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். So I learned a lesson from this. நான் இதிலிருந்து ஒரு பாடத்தை நான் That கற்றுக்கொண்டேன். is 2 Corinthians 2:17. 2 கொரிந்தியர் 2:17 இருந்து, Lord, I am sharing the word of God. ஆண்டவரே, நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாய் இருக்கிறேன். Might be parents, you are sharing the word of God with your children. ஒருவேளை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். Husband may be sharing the word of God with his wife. கணவன்மார் தங்களுடைய மனைவிமாரிடத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வர்களாக இருப்பீர்கள். And shall we take this decision? நாம் இந்த தீர்மானத்தை எடுப்போமா? Lord, I want to share unadulterated word of God. ஆண்டவரே, நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கலப்படமில்லாத தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். How can you preach the unadulterated word of God? எவ்விதமாய் நீங்கள் கலப்படமில்லாத தேவ வார்த்தையை பிரசங்கிக்க முடியும்? Hygienic word of God? ஆரோக்கியமான வசனத்தை எப்படி நீங்கள் பிரசங்கிக்க முடியும்? As it is sent by God. தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவே பிரசங்கிக்க வேண்டும். Yeah. We have to receive it from God. தேவனிடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Lord, I want to receive the word from you. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். And while sharing the word of God, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் கூட Paul says, பவுல் சொல்லுகிறார், I want to speak in the presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். Yeah. Even recently when brother was sharing, when brother Zach was sharing, சகோதரர் ஜாக் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது he was sharing like this. இவ்விதமாக அவர் சொன்னார்கள், When I preach the word, நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது I want to think in my mind என்னுடைய மனதிலே நான் இப்படி யோசிக்க விரும்புகிறேன். that Jesus is also sitting in one of the chairs. இயேசுவும் அந்த இருக்கிற ஒரு நாற்காலியிலே ஒருலே ஒன்று உட்கார்ந்திருக்கிறார். Why should he think like that? ஏன் அவர் அவ்விதமாய் யோசிக்க வேண்டும்? He has been preaching for more than 60 years. அவர் 60 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டு So வருகிறார். much experienced. எவ்வளவோ அனுபவம் அவருக்கு இருக்கிறது. Yes, read the word of God, studied the word of God so much. தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் படித்து அதிகமாய் அதை கற்று தேறி இருக்கிறார். He need not think like that. அவ்விதமாக அவர் யோசிக்க வேண்டியது என்ன? Why he thinks like that? ஏன் அப்படி யோசிக்கிறார்? Because he wants to speak the word of God in the presence of Jesus. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய வசனத்தை அவர் பிரசங்கிக்க விரும்புகிறார். Sometimes he says, சில சமயத்தில் அவர் சொல்கிறார், yeah, we can think of what we are hearing. நாம் கேட்கிறதை குறித்து நாம் யோசித்து பார்க்கலாம். Sometimes he says, சில சமயங்களிலே I want to think that Jesus is also standing with me. இயேசுவும் என்னோடு கூட நிற்பதாக நான் சில சமயங்களில் நான் யோசிக்கிறேன். Lord, you come with me, Lord. ஆண்டவரே, நீர் என்னோடு வாரும். I think Moses used to preach like that. மோசே அவ்விதமாக பேசினார் என்று நினைக்கிறேன். That's why we read in Exodus chapter 33 and 34. அதனால் தான் யாத்ராகமம் 33 34 நாம் இப்படி வாசிக்கிறோம். Moses says, மோசே சொல்கிறார், Lord, lakhs of people are there. ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள். And I have to speak to them. நான் அவர்களிடத்திலே பேச வேண்டும். But I want to speak to them in your presence. ஆனாலும் உம்முடைய பிரசன்னத்திலே நான் அவரோடு பேச வேண்டும். So, Lord, we don't want to move if you are not coming.
ஆண்டவரே நீர் எங்களோடு வரவிட்டால் நான் போக விரும்பவில்லை. We want your presence, Lord. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் You ஆண்டவரே. come with us, Lord. நீர் எங்களோடு வாரும் ஆண்டவரே. Otherwise I can go wrong. இல்லாவிட்டால் நான் தவறி விடுவேன். It's a healthy fear. அது ஒரு ஆரோக்கியமான பயம். As parents, பெற்றோர்களாகிய we have to ask நாங்கள் God, நீங்கள் தேவனிடத்தில் கேட்க Lord, வேண்டும். let your presence be there ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். when I bring up my children, என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்கும் பொழுது, when I correct my children, நான் என்னுடைய பிள்ளைகளை சீர்திருத்தும் பொழுது, when I discipline my children, என்னுடைய பிள்ளைகளை நான் சிட்சிக்கும் பொழுது, when I encourage my children. என்னுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பொழுது, Lord, let your presence be with me, Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருப்பதாக. Such parent, they are God fearing parents. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தேவபக்தி உள்ள பெற்றோர்கள். Otherwise, Lord, I may overspeak. இல்லாவிட்டால் நீர் என்னுடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் நான் அதிகப்படியாய் பேசி விடுவேன். Where I love to give 3 beatings, I would have given 6 beatings. 3 அடி அடிப்பதற்கு பதிலாக நான் நீ உம்முடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் 6 அடி கூட அடித்து விடுவேன். And it creates hurt in the children. அது பிள்ளைகளிடத்திலே ஒரு பாதிப்பை It ஏற்படுத்தும். creates a gap between me and children. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அது ஒரு இடைவெளியை உண்டாக்கி So விடும். Lord, let your presence be there when I discipline my children. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நான் சிட்சிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும். I don't want to discipline them, Lord, in my human anger. ஆண்டவரே என்னுடைய மனுஷீக கோபத்தினாலே என்னுடைய பிள்ளைகளை நான் தண்டித்து விட வேண்டாம். Yeah, like it should be every one of our prayers. இவ்விதமாக நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்க வேண்டும். Yeah, as a husband, ஒரு கணவனாக, as a wife, ஒரு மனைவியாக, as young people, வாலிபர்களாக, Lord, I am going into this world. ஆண்டவரே நான் இந்த உலகத்துக்குள்ளாக நான் Let செல்கிறேன். your presence come before me, Lord. உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட அது வரட்டும் ஆண்டவரே. I need your presence, Lord. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Without your presence, I cannot live, Lord. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. Yeah, that's why Jesus, Jesus lived. இயேசு எப்படி வாழ்ந்தார்? John chapter 8 and verse 29. யோவான் 8:29. John chapter 8 யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் and verse 29. 29வது வசனம். It is a testimony of Jesus. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி. Yeah. The one who sent me is always with me. என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். And he will never leave me alone. அவர் என்னை தனியே இருக்க ஒருபோதும் அவர் விடுவதில்லை. Why? ஏன்? Because I do everything that pleases him. ஏனென்றால் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன். So Jesus had the presence of the Father. ஆகவே இயேசுவிடத்திலே பிதாவுடைய பிரசன்னம் இருந்தது. Not because he was the son of God. அவர் தேவகுமாரனா இருந்தபடினாலே அல்ல. That also may be one of the reasons. அது ஒரு காரணமா இருக்க முடியும். But primarily he was always doing things that was pleasing to the Father. ஆனால் பிரதானமான காரணம் என்னவென்றால் அவர் எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்து கொண்டு வந்தபடினாலே. Young girl, ஒரு இளம் பெண், young boy, ஒரு இளம் பையன், you can have the presence of God with you. உங்களோடு தேவனுடைய பிரசன்னம் இருக்க முடியும். What you have to say? நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? Lord, I don't want to do anything which displeases you. ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தாத உம்மை காரியத்தை நான் எதையும் செய்ய விரும்பவில்லை. Yeah, I am going to say this. நான் இதை சொல்ல போகிறேன். I am going to speak like this. நான் இவ்விதமாக வார்த்தையை பேச போகிறேன். Will you be pleased, Lord? ஆண்டவரே நான் பேசுகிறது உமக்கு பிரியமா இருக்குமா? If not, let me not speak. அப்படி பிரியமா இல்லாதிருந்தால் நான் பேச வேண்டாம். Make it as a practice. இதை ஒரு அபியாசமாக நீங்க This செய்யுங்க. life will not come in one day. இந்த வாழ்க்கையானது ஒரு நாளிலே வந்து It will விடாது. not come in 1 month. ஒரு மாதத்திலே அப்படி நீங்கள் மாறிவிட முடியாது. But you have to practice. ஆனால் நீங்கள் அதை அபியாசிக்க வேண்டும். Yeah, Bible says about practice. அந்த அபியாசத்துக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது. Hebrews chapter 5. எபிரேயர் 5ஆம் அதிகாரம். Hebrews chapter 5. எபிரேயர் 5ஆம் அதிகாரம். Yeah. 13th verse. 13ஆம் வசனம். Yeah, a child which drinks milk is not conversant with the word of God. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். Hebrews chapter 5 and verse 13. எபிரேயர் 5:13. For everyone who takes milk is inexperienced in the teaching of righteousness. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் For இருக்கிறான். he is a little child. அவன் ஒரு குழந்தையாய் இருக்கிறபடினால். But solid food is for those who have grown up. ஆனால் பலமான ஆகாரமானது வளர்ந்தவர்களுக்கு ஏதுவானது. பூரண Those who வயதுள்ளவர்களுக்கு. continue to practice, they have trained their minds to discern what is good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற ஞான இந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு. So spiritual life is a practice. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பயிற்சி சம்பந்தப்பட்டது. Yeah, today night you are going to bed இன்று இரவு நீங்கள் படுக்கைக்கு செல்ல போகிறீர்கள். and just take a few minutes. ஒரு சில நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். Morning till night. காலை முதல் இரவு வரை Who all I met, யாரெல்லாம் நான் சந்தித்தேன், what all I spoke, நான் என்னவெல்லாம் பேசினேன், what all I did,
நான் என்னவெல்லாம் செய்தேன்? When nobody watched me, what was I doing? யாருமே என்னை பார்க்காமல் இருக்கும் பொழுது நான் என்னவெல்லாம் செய்தேன்? What was my thoughts? என்னுடைய சிந்தை எப்படி இருந்தது? When sinful thought came, how was I behaving? பாவமான சிந்தனை என்னுடைய சோதனை வரும்பொழுது நான் எப்படி நடந்து கொண்டேன்? I used to imagine like this. நான் இவ்விதமாக கற்பனை செய்வதுண்டு. I am sitting in my hall in the home. வீட்டிலே என்னுடைய ஹாலில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். One dog comes. ஒரு நாய் வருகிறது. It's not a beautiful dog. அது ஒரு அழகான நாய் அல்ல. It is a roadside dog. அது தெரு நாய். And a lot of wounds and நிறைய அது காயங்கள் சொறி அப்படி எல்லாம் இருக்கிறது. stinky. நாறுகிறது. It has not taken bath. அது குளிக்கிறதெல்லாம் கிடையாது. Years together. வருட கணக்கிலே அது குளிக்கவில்லை. Eats in the garbage. அங்க குப்பையெல்லாம் சாப்பிடுகிறது. And it comes into my hall. என்னுடைய ஹாலுக்குள்ளாக அது வருகிறது. What will I do? நான் என்ன செய்வேன்? Will I say please come? வா வா அப்படின்னு கூப்பிடுவேனா? And put a easy chair. அங்கே ஒரு ஈஸி சேர் போடுவேனா? Good bedspread and pillow. நல்ல ஒரு போர்வை தலையணை எல்லாம் போடுவேனா? Make it sit. அது உட்கார் என்று சொல்லுவேனா? Will anybody do like that? நான் விதமாக செய்வேனா? No. செய்வே மாட்டேன். The moment I see it, அந்த நாய் இப்படி வருகிறதை பார்த்த உடனே immediately I will chase it. உடனே நான் விரட்டுவேன். Hey, hey, hey. ஹே என்று Or விரட்டுவேன். I will take a stone and try to chase it away. ஏதோ ஒரு எடுத்து கல்லையோ ஏதோ எடுத்து அதை I will not even wait. Okay, let me. I am seeing mobile. Yeah, I will do it after 5 hours. I will not do like that. நான் ஒரு 5 நிமிடம் கழித்து நான் அதை செய்வேன்னு சொல்ல மாட்டேன். Immediate. உடனடியாக நான் அதை துரத்தி விடுவேன். Yeah, same way. Any bad thought comes to your mind. அதே விதமாக ஏதாவது ஒரு தீமையான பாவமான சோதனை சிந்தை வரும்பொழுது Leave everything. First chase it away. எல்லாவற்றையும் விட்டு உடனடியாக அதை விரட்டி அடிக்க வேண்டும். Yeah, stone is the word of God. கல் என்பது தேவனுடைய வார்த்தை. Take the word of God அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். and try to chase it away. அந்த நாயை விரட்டி அடித்து விடுங்கள். Oh, it is a lustful thought. I hate it. இது இச்சையான சிந்தனை, இதை நான் வெறுக்கிறேன். Jesus loved righteousness and hated iniquity. இயேசு நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். I also want to do like that. நானும் அவிதமாக செய்ய விரும்புகிறேன். Yeah. ஆம், Jesus did like that. இயேசு அவிதமாக When செய்தார். Jesus was tempted, இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது he fought against all those thoughts with the word of God. அப்படிப்பட்டதான பாவ சிந்தனையின் சோதனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஜெயித்தார். We come back to 2 Corinthians chapter 2 and verse 17. 2 கொரிந்தியர் 2:17 நாம் திரும்பலாம். The word of God, the pure hygienic word of God. தேவனுடைய வார்த்தை ஆரோக்கியமான சுத்தமான உபதேசம். And then he comes to the 3rd chapter. அதுக்கு பிறகு அவர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறார். What is it in the 3rd chapter? 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? It is about the new covenant life. புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை குறித்து 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Yeah. ஆ. You know, Paul has written a lot of epistles. பவுல் அநேக நிருபங்களை எழுதினார் என்பது நமக்கு தெரியும். And Peter has written epistles. பேதுருவும் நிருபங்களை எழுதினார். John the apostle has written epistles. அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபங்களை எழுதினார். Epistle according to St. Jude. யூதா அவர் நிருபத்தை எழுதினார். Jude has written an epistle. யூதா ஒரு நிருபத்தை எழுதினார். So many people have written epistles in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே எத்தனையோ பேர் இப்படி நிருபங்களை எழுதி இருக்கிறார்கள். I am asking you a question. நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். Has Christ written any epistle? கிறிஸ்து ஏதாவது ஒரு நிருபம் எழுதி இருக்கிறாரா? In the Bible, should he not write at least 4 or 5 epistles? இந்த வேத புத்தகத்திலே அவர் 4-5 நிருபமாவது எழுதியிருக்கலாம் அல்லவா? Tell me, has he written any epistle? சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து வேதத்திலே ஏதாவது நிருபம் எழுதி இருக்கிறாரா? Yeah, he has written. அவர் எழுதி இருக்கிறார். You read 3rd verse. 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 3 3ஆம் அதிகாரம் and verse 3. 3ஆம் வசனம். There is a epistle written by Christ. கிறிஸ்துவினால் எழுதப்பட்ட ஒரு நிருபம் இருக்கிறது. Yeah. For you are clearly seen to be a letter of Christ. ஏனெனில் நீங்கள் எங்கள் கிறிஸ்துவ நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. Who are you? நீங்கள் எல்லாம் யார்? You are the epistle of Christ. நீங்கள் தான் கிறிஸ்துவுடைய நிருபம். You are a book. நீங்கள் ஒரு புத்தகமாய் Maybe இருக்கிறீர்கள். 2 pages, 3 pages. ஒருவேளை 2 பக்கம் 3 பக்கமாய் இருக்கலாம். Who are reading? யார் அதை வாசிக்கிறார்கள்? Epistle according to Paul and John and James, you are reading. பவுல், யாக்கோபு, யோவான் இவர்கள் எழுதின நிருபங்களை நீங்கள் எல்லாம் வாசிக்கிறீர்கள். And you are the epistle of Christ. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவினால் எழுதப்பட்ட நிருபமாய் இருக்கிறீர்கள். Many people read you. அநேக ஜனங்கள் உங்களை வாசிக்கிறார்கள். Children who go to school, all your classmates read you. பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும், உங்கள் பள்ளியில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் உங்களை வாசிக்கிறார்கள். Yeah, they know who you are. நீ எப்படிப்பட்ட நபர் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். You know, when I was studying 9th standard, நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது, until 9th standard I used to be with worldly friends. 9ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் உலக பிரகாரமான நண்பர்களோடு இருப்பேன். Speak like them filthy words. அவர்களைப் போலவே அசுத்தமான வார்த்தைகளை நான் பேசுவேன். But 9th standard I gave my life to God. ஆனால் 9ஆம் வகுப்பு வந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து I am a child of God. நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன். I stopped talking about that.
அப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசுவதை And நிறுத்திவிட்டேன். when children talk about that, I don't join with them. பிள்ளைகள் பேசுகிற காரியங்களை அப்படிப்பட்ட காரியங்களில் நான் சேர்ந்து கொள்வதில்லை. And during my spare time, I speak about the Bible, என்னுடைய உபரி நேரத்திலே நான் வேதத்தை குறித்து நான் about பேசுவேன். Jesus. இயேசுவை குறித்து பேசுவேன். So some 4 or 5 students will be sitting there. அங்கே 4-5 மாணவர்கள் அங்கே உட்கார்ந்திருப்பார்கள். They'll be talking about the cinema they have gone and seen the previous day. அவர்கள் முந்தின நாள் பார்த்த அந்த படத்துக்கு போன அந்த சினிமா காரியத்தை எல்லாம் பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். When I go there, நான் அங்கே செல்லும் பொழுது do you know what do they say? அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? Hey, Vincent is coming, we should stop this, we should not talk. வின்சென்ட் வராரு, நான் பேசக்கூடாது, நான் நிறுத்திடணும். They will stop the talking. அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். Yeah. Why? ஏன் அப்படி? Because Christ has written some epistle in me. ஏனென்றா கிறிஸ்து எனக்குள்ளாக நிருபத்தை எழுதி இருக்கிறார். What is the epistle? அந்த நிருபம் என்ன? Yeah, he doesn't like cinema stories. இவர் சினிமா கதையெல்லாம் இவருக்கு They பிடிக்காது. may be speaking bad words. அவர்கள் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிக் But கொண்டிருப்பார்கள். when I go there, they'll stop. ஆனால் நான் போகும்பொழுது அதை நிறுத்தி விடுவார்கள். Not because I am a great person. நான் ஒரு பெரிய நபர் என்பதனால் அல்ல, Christ has written something in my life. கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றை எழுதி இருக்கிறார். And I know very sure that they all have read this epistle. இந்த நிருபத்தை, எனக்குள்ளாக எழுதப்பட்ட கிறிஸ்து நிருபத்தை அவர்கள் எல்லாரும் வாசித்து விட்டார்கள் என்பதை குறித்து நிச்சயமா சொல்ல They முடியும். have given a nickname for me. எனக்கு ஒரு பட்டப்பெயர் வைத்தார்கள். You know what's the nickname? அந்த பட்டப்பெயர் என்ன தெரியுமா? Bible. பைபிள். It's literally true. அது உண்மையாகவே அப்படித்தான் எனக்கு They'll say, hey, Bible varanda, Bible varanda. பைபிள் இஸ் கமிங், பைபிள் இஸ் கமிங். Yeah, that time I didn't feel bad. அந்த சமயத்தில் எனக்கு அதை குறித்து அதையெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. Yeah, but now I realize it is the epistle. I am a written epistle. நான் இப்பொழுது அதை குறித்து உணர்ந்து கொள்கிறேன். அது நான் எழுதப்பட்ட கிறிஸ்து நிருபமாக இருந்திருக்கிறேன் என்று. Epistle of Christ. கிறிஸ்துவுடைய நிருபம். Yeah. So wherever you work, எங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் people are they able to read? ஜனங்கள் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை வாசிக்கிறார்களா? Sadly, some people have, God has written, Christ has written, கிறிஸ்து எழுதி இருக்கிறார். but what do? ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? They put a veil. அவர்கள் ஒரு திரையை போட்டு அப்படி மூடிக்கொள்கிறார்கள். Might be God has written something in their face. ஒருவேளை முகத்திலே தேவன் ஏதோ ஒன்று எழுதி இருக்கிறார். They put a veil. ஒரு திரையை வைத்து கர்ச்சீஃப் மாதிரி வைத்து மறைத்துக் கொள்கிறார். Because they are ashamed. ஏனென்றால் அவர்கள் வெட்கமடைகிறார்கள். To be called Christians. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதிலே வெட்கமடைகிறார்கள். Yeah, we should not be ashamed. நாம் அப்படி வெட்கப்படக்கூடாது. So Moses had a veil. மோசேக்கு ஒரு திரை இருந்தது. Because he was ashamed. ஏனென்றால் அவர் வெட்கப்பட்டார். Because the glory was decreasing. அந்த தேவனுடைய மகிமை, அவருடைய முகத்தில் இருந்த மகிமை குறைந்து கொண்டே வந்தபடினாலே அதை குறித்து அவர் வெட்கமடைந்தார். So he put a veil. ஆகவே ஒரு திரையை முக்காடை போட்டுக்கொண்டார். But we should not put the veil. ஆனால் நாம் அப்படி முக்காடிட்டுக் கொள்ளக்கூடாது. Bible says, வேதம் சொல்கிறது, 2 Corinthians chapter 3 and verse 16. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். When we turn to God, அவர்கள் நாம் கர்த்தரிடம் திரும்பும் பொழுது the veil is taken away. அந்த முக்காடு எடுபட்டு போகும். Yeah, God wants his epistles to be written by many people, to be read by many people. தேவன் கிறிஸ்து எழுதின அந்த நிருபத்தை அநேகர் வாசிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். Yeah, I was working in a university. நான் ஒரு யுனிவர்சிட்டியிலே, பல்கலைக்கழகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன். And that chancellor, அந்த சான்சலர் சொன்னார், we all will be sitting in the dean's meeting or HOD meeting. அந்த HOD அல்லது டீன்ஸ் மீட்டிங்லே அவர் தலைமை தாங்குற அந்த கூட்டத்திலே நாங்கள் உட்கார்ந்திருப்போம். So he will say, Vincent, அவர் சொல்லுவார், வின்சென்ட், we should not carry bags of sin, no? நாம் பாவ மூட்டையில சுமந்து வரக்கூடாது அல்லவா? He used to say like that. அவ்விதமாக அவர் சொல்லுவார். So immediately he reminds of sin. உடனே என்னை பார்த்த உடனே பாவத்தை குறித்த உணர்வு ஒரு ஞாபகம் அவருக்கு வருகிறது. In some other occasion, இன்னொரு சந்தர்ப்பத்திலே he said, these are all not sins. இவைகளெல்லாம் பாவம் அல்ல. Because he was, something is bothering him. அதனால் ஏதோ ஒன்று அவரை தொந்தரவுப்படுத்தி கொண்டிருக்கிறது. So in the places where we work, ஆகவே நாம் வேலை செய்கிற இடங்களிலே we are the epistles of Christ. நாம் கிறிஸ்துவுடைய நிரூபங்களாக இருக்கிறோம். Long back I went to one home. ரொம்ப காலத்துக்கு முன்பதாக நான் ஒரு வீட்டுக்கு சென்றேன். And one script was written. அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. And it was hanging. அங்கே தொங்க விடப்பட்டிருந்தது. And I remember every time. அதை நான் ஒவ்வொரு தடவையும் நான் I don't forget that. நான் அதை மறக்கிறதே இல்லை. You may be the only Bible some people would ever see. ஒரு சில ஜனங்கள் வாசிக்கக்கூடிய ஒரே பைபிள் நீயாகத்தான் இருக்க முடியும். You may be the only Bible some people would ever see. ஒரு சில ஜனங்கள் வாசிக்கக்கூடிய ஒரே பைபிள் நீயாகத்தான் இருக்க முடியும். So you and me are the epistle of Christ. ஆகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய நிருபங்களாக இருக்கிறோம். So we read that it is not written by ink. Third verse. 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மையினால் எழுதப்பட்டதல்ல. And it is written by the Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. Yeah,
Now we come to the second part. இப்பொழுது இந்த இரண்டாம் பகுதிக்கு நாம் The வருவோம். first part of the commandment, the covenant, அந்த புதிய உடன்படிக்கையினுடைய முதல் பகுதி the law of God. தேவனுடைய பிரமாணம். The law of God written in our hearts. தேவனுடைய பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. Not on stone. கற்பலகையிலே எழுதப்படுகிறது. Not on calendar. ஏதோ காலண்டர்ல Not எழுதப்படுவது. on diary. டைரியில எழுதப்படுவதல்ல. It is there. இதெல்லாம் அங்கே எல்லாம் இருக்கும். The ultimate purpose of all those things that it should be written in our heart. ஆனால் இவைகள் எல்லாம் எதற்கு நேராய் நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயங்களிலே அவைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். If it is not written in the heart, இருதயத்தில் அது எழுதப்படாத பட்சத்தில் you may have calendars hanging in every room with the word of God. ஒவ்வொரு ரூம்லயும் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட காலண்டர்கள் தொங்கிக் கொண்டிருக்க முடியும். No use. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. You may have lot of notebooks written the word of God. நிறைய நோட்டு புத்தகங்களிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்திருக்க முடியும். What is the purpose? அதனுடைய நோக்கம் என்ன? It should be written in your heart. அது என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட Pray to வேண்டும். God. தேவனிடத்தில் ஜெபியுங்கள். Lord, write your word in my heart, Lord. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் எழுதுவீராக. David prayed. தாவீது இப்படியாக I ஜெபித்தார். have kept the word of God in my heart உம்முடைய வார்த்தையை வசனத்தை நான் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். so that I don't sin against you. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு அப்படி செய்தேன் என்று Not only that, அது மாத்திரமல்ல, I have to show Christ to many people. நான் அநேகருக்கு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். Yeah, say God bless you. When you meet people, say God bless you. தேவன் நீங்கள் ஜனங்களை பார்க்கும் பொழுது இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். Say I pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Yeah, Jesus is good. இயேசு நல்லவர் என்று He is சொல்லுங்கள். a good friend. அவர் நல்ல நண்பர் என்று Let சொல்லுங்கள். them people read your life. அவ்விதமாக ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாசிக்கட்டும். Yeah. Now we find that the Spirit of God is the second part. இப்பொழுது அந்த புதிய உடன்படிக்கையினுடைய இரண்டாவது பகுதி தேவனுடைய ஆவி. First part, God says, I am writing my law in their hearts. முதலாவது பகுதி தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். I put them in their mind. அவருடைய மனதிலே நான் அவைகளை வைப்பேன். That means we have a desire to obey to the word of God. அதனுடைய பொருள் என்னவென்றால், நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டுமே என்கிற ஒரு விருப்பம் இருக்கும். A desire. ஒரு வாஞ்சை. Now we turn to Jeremiah chapter Ezekiel chapter 36. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பலாம். We started reading Jeremiah chapter 31. நாம் முதலாவது எரேமியா 31ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். And it says, I will write my commandments in their heart. நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்திலே எழுதுவேன் என்று எழுததை நாம் பார்க்கிறோம். That is one part. அது ஒரு பகுதி. Now we come to Ezekiel chapter 36. இப்பொழுது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 36ஆம் அதிகாரம் and verse 26 and 27. 26 27 வசனங்கள். Ezekiel 36 and verses 26 and 27. 26 27 வசனங்கள். I'll just read it. நான் வாசிக்கலாம். I will give you a new heart and I will put a new spirit within you and I will take away the stony heart out of your flesh and will give you a heart of flesh. And I will put my spirit within you and cause you to walk in my statutes and you will keep my judgments and do them. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். To walk in my commandments, என்னுடைய கட்டளைகளை நடக்கவும், to keep my word, என்னுடைய கட்டளைகளை காக்கவும், and to do accordingly. அவைகளின்படி செய்யவும். Yeah. What am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? I am going to put you into your heart my spirit. உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக என்னுடைய ஆவியை வைக்க போகிறேன். Why should God do that? தேவன் ஏன் அதை செய்ய வேண்டும்? In Genesis we find God spoke. ஆதியாகமத்திலே தேவன் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். God said, let there be light. அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் பேசினார். Let there be trees and fish and animals. அங்கே மரங்களும், not fish and birds. அங்கே மீன்களும் மச்சங்களும் பறவைகளும் உண்டாக கடவுது என்று சொன்னார். And when he spoke, தேவன் அந்த வார்த்தையை பேசின something happened. ஏதோ ஒன்று நடைபெற்றது. And who made it happen? யார் அதையெல்லாம் உருவாக்கினது நடந்தது? One more person is also there. அங்கே இன்னொரு நபர் இருக்கிறார். The Spirit of God. தேவ ஆவியானவர். The Spirit of God was hovering around. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். What was he doing? அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? Whatever God spoke, ஆண்டவர் தேவன் என்னெல்லாம் பேசினாரோ he made it to come to pass. அது அப்படியே நடக்கும்படியாக அதை செய்தார். That is true even now. அது இப்பொழுதும் உண்மையாக இருக்கிறது. God gives us the law. தேவன் நமக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். He gives us the word. நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். But how we will have strength to fulfill that word? அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக கைக்கொள்ளும்படியான பலத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? As human beings we are earthly. We are made of dust. மனுஷர்களாகிய நாம் பூமிக்குரியவர்களாக இருந்து
மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We don't have the capability to live a heavenly life. ஒரு பரலோக வாழ்க்கையை வாழக்கூடியதான ஒரு ஒரு திறமை நம்மிடத்தில் We இல்லை. don't have that strength. அந்த பலன் நமக்கு இல்லை. We are living in the sinful world. நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். were born sinners. நாம் பாவிகளாக பிறந்திருக்கிறோம். David says, தாவீது சொல்லுகிறார், I was formed in my mother's womb in sin. நான் என் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே நான் பாவத்திலே உற்பவித்தேன் என்று சொல்லுகிறார். From the moment I was born, I was a sinner. நான் பிறந்த க்ஷணப்பொழுதிலிருந்து நான் ஒரு பாவியா இருக்கிறேன். And we live in the world which is sinful. நாம் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். And the prince of this world is devil. இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவனாய் இருக்கிறான். All the people around us, they were all living darkness. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இருளிலே இருக்கிறார்கள். And added to that, we have lust in our flesh. அதோடு கூட நம்முடைய மாம்சத்திலே இச்சைகள் உண்டு. How is it possible to live a heavenly life? காரியம் இவ்விதமாக இருக்க நாம் ஒரு பரலோக வாழ்க்கை வாழ்வது எப்படி சாத்தியம்? All these things are working against us. இந்த எல்லா காரியங்களும் நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. And do you think it is possible for us to live godly life? அப்படி இருக்க நாம் தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது நமக்கு சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Some people think that they can live. சிலர் அப்படி நினைக்கிறார்கள், நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும் என்று. They become legalist. அவர்கள் பிரமாணத்துவவாதிகளாய் மாறிவிடுகிறார்கள். What is a legalist? ஒரு பிரமாணத்துவவாதி என்றால் யார்? Without the power of the Spirit of God, trying to live a godly life. தேவனுடைய ஆவியின் வல்லமை இல்லாதபடிக்கு ஒரு தேவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறவர் தான் பிரமாணத்துவவாதி. It's a duplicate. அது ஒரு டூப்ளிகேட். When you take a color Xerox ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுக்கும் பொழுது and original, ஒரிஜினலையும் நாம் வைத்து பார்க்கும்போது both look very same. ரெண்டும் ஒன்று போல இருக்கிறது. Very difficult to find out the difference. எது அசல் என்று கண்டுபிடிக்கிறது மிக கடினமா இருக்கிறது. But one has got a original value. ஆனால் ஒன்றுக்கு அசல் மதிப்பு இருக்கிறது. The other one is only a photocopy. இன்னொன்று அது ஒரு போலியான நகல் மாத்திரமே. The same way when Jesus was living in this world, அதே விதமாக இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது lot of attractive photocopies were living. எத்தனையோ வசீகரமான அந்த காப்பிகள் பிரதிகள் இருந்தது. They are Pharisees, அவர்கள் பரிசேயர்கள், Sadducees. சதுசேயர்கள். They were living a life without Christ. அவர்கள் கிறிஸ்து இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். All their doing were correct. அவருடைய செய்கைகள் எல்லாம் வெளிப்பிரகாரமாக நன்றாக சரியா இருந்தது. But inner life is completely away from God. ஆனால் அவருடைய உள்ளான ஜீவன் முற்றிலுமாய் தேவனை விட்டு தூரமாய் இருந்தது. They were reading the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தான் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். Life is far away. ஆனால் அவருடைய ஜீவியமோ தேவனை விட்டு தூரமாய் இருந்தது. Don't think that was only possible at that time. அந்த காலத்திலே மாத்திரம் தான் அப்படி இருந்தது என்று நினைக்காதீர்கள். Even in our own time, நம்முடைய நாட்களிலும் கூட it may be possible. அது அப்படி இருக்க முடியும். I love the new covenant truths. நான் புதிய உடன்படிக்கை சத்தியங்களை நான் நேசிக்கிறேன். I read the new covenant books. புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை கொண்ட புத்தகங்களை வாசிக்கிறேன். I keep on listening to new covenant truths. புதிய உடன்படிக்கை சத்தியங்களை கொண்ட செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். Messages. செய்திகளாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். All has become a letter. அவைகள் எல்லாம் எழுத்துக்களாய் மாறிவிட்டிருக்கிறது. No life. அதில் ஜீவன் இல்லை. It is possible. அது சாத்தியம். In our church there was one brother. ஒரு சபையிலே ஒரு சகோதரர் இருந்தார். In our church, எங்களுடைய சபையிலே when you go to his house, when you go to his shop, ஒரு கடைக்கு போகும்பொழுது he has got a shop. அவருக்கு ஒரு கடை இருக்கிறது. And all the time, the moment he starts a shop till it closes, Brother Zach's messages will be going on. இந்த கடை திறக்கிறதிலிருந்து கடை மூடுற வரைக்கும் ஜாக் அவருடைய செய்தி ஓடிக்கொண்டே இருக்கும். Whoever comes, யாரெல்லாம் வருகிறார்களோ, he says Zach is ultimate. ஜாக் ரொம்ப சூப்பரானவர். He will speak like anything. அவர் இப்படி தான் பேசுவார் சத்தியத்தை. And a small correction, ஒரு சிறிய ஒரு சீர்திருத்தல் கொடுக்கப்பட்டது. offended. மனம் புண்பட்டு விட்டார். As a family they left the church. குடும்பமாய் அவர்கள் சபையை விட்டு போய்விட்டார்கள். What happened to the life? அந்த ஜீவியத்துக்கு என்ன ஆனது? Brother, you were listening to so many messages. சகோதரனே, நீங்கள் எத்தனையோ செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்களே. Haven't you listened to any message that you should not get offended? நீங்கள் மனம் புண்படக்கூடாது என்று சொல்லுகிறதான செய்தியை நீங்கள் கேட்கவில்லையா? Very small thing. ஒரு சிறிய காரியம். What was he telling? அவர் என்ன சொன்னார்? Something he said which is not possible for us as a church to do. He demanded something which is not possible. அவர் ஏதோ ஒரு காரியத்தை கேட்டார், அது சபையாக செய்யக்கூட முடியாத ஒரு காரியம். Need not do also. அதை செய்யவும் தேவையில்லாத காரியம். He got offended. ஆனால் அவர் மனம் புண்பட்டு விட்டார். Some people have that spirit. சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி உண்டு. The church should do what I say. நான் சொல்லுகிறதை சபை செய்ய வேண்டும். If you don't do, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் I will go away. நான் போய் விடுவேன். It's a spirit. அது ஒரு விதமான ஆவி. You know, young people sometimes, சில வாலிபர்கள் அப்படி இருப்பார்கள். I want to show this family how important I am. நான் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை இந்த குடும்பத்துக்கு நான் காண்பிப்பேன். So how to show? எப்படி காண்பிப்பது? I will commit suicide.
நான் தற்கொலை செய்து கொள்வேன். And then they will know. அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். It has happened. இப்படி நடக்கிறது. Yeah, they commit suicide. அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். What is the reason? என்ன காரணம்? If I am not there, they should know my importance. நான் அங்கே இந்த பூமியில இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய முக்கியத்துவத்தை அப்போதான் அவர்களுக்கு தெரிந்து கொள்வார்கள். It is something a similar spirit. இது அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் இது. Yeah, if I leave the church, நான் சபையை விட்டு போய்விட்டால் then they will know அப்பொழுது அவர்களுக்கு தெரியும் how important I am. நான் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். They are foolish things. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியங்கள். So you can go on listening to the messages. நீங்கள் தொடர்ந்து செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். And not even 5% or 2% you would have received this life. ஆனால் அதிலே ஒரு 5% கூட அல்லது 2% கூட உங்கள் ஜீவனாய் அது மாறி இருக்காமல் இருக்கலாம். In Jesus' time it was like that. இயேசுவுடைய நாட்களிலே காரியம் அப்படி தான் I will இருந்தது. show you a verse. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். John chapter 5 and verse 39. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Yeah. Search the scriptures. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். And you know that there is eternal life. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று And they விசுவாசிக்கிறீர்கள். all witness about me. அவைகள் எல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள். In spite of that, அப்படி இருந்தும் to receive this life, இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு you don't have a mind to come to me. என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை. Pharisees never came to Jesus. பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் வரவே இல்லை. And what is the problem? அவருடைய பிரச்சனை என்ன? They never received life. அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளவே இல்லை. But they had the scriptures. ஆனால் அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் உண்டு. They studied the scriptures. அவர்கள் வேத வாக்கியங்களை வாசித்தார்கள். They point to Jesus. அவர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள். But they are unwilling to go to Jesus. ஆனால் இயேசுவிடத்திற்கு போக அவர்களுக்கு மனதில்லை. It is like you want to go to Chennai, you want to go to Bangalore, இது எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் பெங்களூர் செல்ல or you want to go to some foreign country. அல்லது ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறீர்கள். You keep on searching the Google map. கூகுள் மேப் அப்படியே தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். 2 hours, 3 hours. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். Every day. ஒவ்வொரு நாளும் தேடுகிறீர்கள். And next month mom is asking, அடுத்த மாதம் அம்மா கேட்கிறார்கள், what are you doing? என்னப்பா செய்கிறாய்? I am in the Google map. கூகுள் மேப் வச்சு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். Where the route is going. எங்கே ரூட் எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். But have you applied for your passport? அதுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறதா உன்னிடத்துல? No. இல்லை, பாஸ்போர்ட் இல்லை. How will you go? எப்படி போவாய்? No, I am searching in the Google map. நான் கூகுள் மேப்பை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். I am studying the Google map. கூகுள் மேப்பை நான் ஆராய்ந்து கருத்தாய் படித்துக் But கொண்டிருக்கிறேன். unwilling to take even a single step to go to that place. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சிறு ஒரு படியை கூட எடுத்து வைக்க எனக்கு மனதில்லை. Or அல்லது there's a signboard. அங்கே ஒரு சைன் போர்டு இருக்கிறது. Vizag. வழிகாட்டி அங்கே விசாகப்பட்டினம் என்ற ஒரு பெயர் போட்டிருக்கிறது. 700 kilometers. 700 kilometers. விசாகப்பட்டினத்திற்கு 700 கிலோமீட்டர். And you love the place so much. விசாகப்பட்டினம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். So when you saw this name, அந்த பெயரை பார்த்த உடனே you put a shed and you live like under that. You put a shed under that. அந்த இடத்துல ஒரு கொட்டகை போட்டு ஒரு ஷெட் போட்டு அங்கே உட்கார்ந்து You are living there. அங்கே வாழ்ந்து Hey, கொண்டிருக்கிறீர்கள். why are you living on the street? ஏன் தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? You see the name. அங்க பேரை பாருங்க. What is the name? என்ன பேர் போட்டிருக்கு? New Covenant. புதிய உடன்படிக்கை. I love this. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். No, this is not the place. இல்லை, இது அந்த ஸ்தலம் அல்ல. Yeah, you have to go long way. Life is there. அந்த ஜீவன் அங்கே இருக்கிறது. நீங்கள் வெகு தூரம் செல்ல வேண்டும். Go to the life. அந்த ஜீவனுக்கு நேராய் போங்கள். What is that life? அந்த ஜீவன் என்ன? Humility, தாழ்மை, forgiveness, மன்னிப்பு, compassion. இரக்கம். Jesus' life was like that. இயேசுனுடைய வாழ்க்கை அவ்விதமாக இருந்தது. That is the life we are supposed to have. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாழ்க்கை. Who will give this life? யார் இந்த வாழ்க்கையை நமக்கு தர முடியும்? God says, I will put my spirit into your heart. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உன்னுடைய இதயத்திலே நான் வைப்பேன். That's what we read in Ezekiel chapter 36. அதைத்தான் நாம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே And வாசிக்கிறோம். immediately he gives a demo in the next chapter. அதுக்கான ஒரு விளக்கத்தை அடுத்த அதிகாரத்திலே காண்பிக்கிறார். Ezekiel chapter 36. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். Yeah. God takes Ezekiel to a place. தேவன் எசேக்கியேலை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார். It was a valley. அது ஒரு பள்ளத்தாக்கு. And he's asking Ezekiel, what do you see? எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், நீ என்ன பார்க்கிறாய்? And he says, it is a second verse, he says, lot of bones were there. அங்கே திரளான எலும்புகள் அங்கே இருக்கிறது. Yeah. And they were dry. அவைகள் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறார்கள். Even if there is some wetness is there, moisture is there, அதிலே ஏதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் கூட it may get life. அதற்கு ஜீவன் உண்டாகிவிடும். That hope is also lost. அந்த நம்பிக்கை கூட இல்லை. So all are dry bones. எல்லா எலும்புகளும் உலர்ந்த எலும்புகள். Yeah, we went to a place நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். on the way to Mysore. மைசூர் போற வழியிலே ஒரு இடத்துக்கு போனோம். And the people asked us to get down. ஜனங்கள் நீங்க இறங்குங்க, இந்த இடத்துல இறங்குங்கன்னு சொன்னாங்க. Come, we will show some place. உங்களுக்கு ஒரு இடத்தை நாங்கள் காண்பிக்கிறோம் என்று So சொன்னாங்க. we went inside. ஆகவே அதற்குள்ளாக போனோம். And there was a sign that it was a pond.
அங்கே pond. ஒரு சிறு ஒரு குளம் இருந்தது. And might be there was water when it was raining. ஒருவேளை மழை பெய்த காலத்திலே அதிலே மழை தண்ணீர் இருந்திருக்கலாம். And surrounding that you can see lot of different footpath, அதை footprint. அதை அந்த குளத்தை சுற்றிலும் நிறைய காலடிகள் அங்கே பதிந்திருந்தது. Some are like tigers, சிலர் பார்த்தா cheetah, அந்த சீட்டா அந்த அந்த சிறுத்தையை போன்ற Elephant. பாதங்கள், யானையினுடைய பாத அடிகள், like that so many animals footprints are there. அந்த எத்தனையோ விதமான விலங்குகளுடைய காலடிகள் அங்கே அதை சுற்றிலும் இருந்தது. So the person said for the entire area this is the place they come to drink water. இந்த முழு இடத்திற்கும் விலங்குகள் வந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய இதுதான் இடம் இதுதான் சொன்னார். And he took us to some more deep into the forest. அந்த காட்டுக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் உள்ளே எங்களை அழைத்து சென்றார். All dry bones were there. அங்கே உலர்ந்த எலும்புகள். Yeah, some cheetah or some wild animals have killed. ஏதோ deer or some other animals. ஏதோ ஒரு சிறுத்தையோ அல்லது ஏதோ மானையோ வேறு ஏதோ ஒரு விலங்கு அடித்து கொன்று அந்த எலும்புகள் எல்லாம் அங்கே இருந்தது. Yeah, many lying there. அங்கே அநேக அப்படி எலும்புகள் அங்கே கிடந்தன. They took one of the bones. ஒரு எலும்பை அப்படி எடுத்தார். It was very dry. மிகவும் உலர்ந்து போய் காய்ந்து Very dry. மிகவும் உலர்ந்து காய்ந்து போயிருந்தது. That is what Ezekiel saw. அதைத்தான் எசேக்கியேல் பார்த்தார். All are dry bones. இவைகள் எல்லாம் உலர்ந்த எலும்புகள். And in the same chapter we find what is the meaning of the dry bone. அதே அதிகாரத்திலே அந்த உலர்ந்த எலும்புகளுக்கான அர்த்தம் என்ன என்பதை 11th verse. 11ஆம் வசனம். All our hope is lost. எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. That is a picture of the dry bones. அந்த உலர்ந்த எலும்புகள் காட்டும் சித்திரத்தினுடைய அடையாளம் அதுதான். So Ezekiel is seeing the valley. எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்கை பார்க்கிறார். All are filled with the dry bones. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த எலும்புகளால் It's the நிறைந்திருக்கிறது. people of Israel அது இஸ்ரவேல் ஜனங்கள். who lost all hope. எல்லா நம்பிக்கையும் இழந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை அது குறிக்கிறது. They were all living in the strange land அவர்கள் அந்த வேறு தேசத்திலே அந்நிய தேசத்திலே அவர்கள் இருந்தார்கள். as slaves. அடிமைகளாக இருந்தார்கள். No hope அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. that we'll become a nation. நாம் ஒரு 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 நாடாக ஒரு தேசமாக எழும்புவோம் என்ற நம்பிக்கை அற்று போனது. Okay. சரி. Then God asked Ezekiel எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். one question. ஒரு கேள்வி கேட்டார். Will these bones get life? இந்த எலும்புகள் உயிர் அடைய முடியுமா? Third verse. 3ஆம் வசனம். Will these bones get life? இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? And what was the reply? எசேக்கியேல் கொடுத்த பதில் என்ன? Lord, you know everything. ஆண்டவரே அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிவீர். I don't know, Lord. எனக்கு தெரியாத ஆண்டவரே. Yeah. Peter was a disciple. இயேசுவினுடைய சீஷனாகிய பேதுரு, I know, Lord. எனக்கு தெரியும் ஆண்டவரே. Walking water, I know, Lord. தண்ணீர்ல நடப்பதா எனக்கு தெரியும் ஆண்டவரே. To get settled in the mount of transformation, I know, Lord. அந்த மறுரூப மலையிலே கூடாரம் போட்டு தங்குறதா எப்படி தெரியுமா? எனக்கு தெரியும் ஆண்டவரே. Yeah, you are getting confused. I say how many houses are to be built here? நான் எத்தனை வீடுங்க கட்டி இருக்கிறோம், நீங்க ஏன் அப்படி குழப்பமடைகிறீர்கள்? Yeah, we'll build 3 tents. 3 கூடாரத்தை போடுவோம். And who should live here, I will decide. யார் எந்த கூடாரத்தில் இருக்கணும் நான் தீர்மானிப்பேன். I know everything. எனக்கு எல்லாம் தெரியும். But after his fall, அவருடைய வீழ்ச்சிக்கு பிறகு he became a broken man. அவர் ஒரு உடைந்த நொறுங்கின மனுஷனாய் மாறினார். Now God is asking questions. இப்பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். John 21. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே What was the reply Peter is telling? பேதுருனுடைய பிரதியுத்தரம் என்ன? Lord, you know. ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. You know, Lord. ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. That is a sign of a broken man. அதுதான் ஒரு நொறுங்கின மனிதனுடைய அடையாளம். Earlier I know everything. அதற்கு முன்னதாக எனக்கு இதை தெரியும், எனக்கு அது எல்லாம் தெரியும் என்று சொன்னவர். But a broken man says, ஆனால் ஒரு நொறுங்கின மனிதன் என்ன சொல்லுகிறார்? I don't know, Lord. எனக்கு தெரியாத ஆண்டவரே. I don't know how to run the family. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நடத்துவது எப்படி என்று எனக்கு I தெரியாது. don't know how to reply to my wife's questions. ஆண்டவரே என்னுடைய மனைவியுடைய கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பது என்று எனக்கு தெரியாது. I don't know how to understand my husband, Lord. என்னுடைய கணவனை புரிந்து கொள்வது எனக்கு தெரியவில்லை. I don't know in this critical situation how to bring up my children. ஒரு முக்கியமான குழப்பமான சூழ்நிலையிலே என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே. That's a sign of a broken man. அது ஒரு நொறுங்கின மனுஷனுக்கான அடையாளம். Ezekiel was a broken man. எசேக்கியேல் அப்படி ஒரு நொறுங்கின மனுஷனாய் இருந்தார். Lord, you know. ஆண்டவரே நீர் அதை அறிவீர். I can't guess. எனக்கு அதை குறித்து யோசிக்க முடியாத ஆண்டவரே. Then அதற்கு பிறகு God asked him, ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், ask all the bones to hear the word of God. இந்த எல்லா எலும்புகளையும் பார்த்து தீர்க்கதரிசனம் சொல், தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி சொல். Yeah, 4th verse. 4ஆம் வசனம். So Ezekiel was prophesying. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்தார். Yeah, what happened? என்ன நடந்தது?
7th verse. 7ஆம் வசனம். As it was commanded, I was prophesying. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். While he was prophesying, ஏன் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்? while he was prophesying, அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது there was a sound heard. அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. There was a movement. அங்கே ஒரு அசைவு உண்டானது. And all the bones started joining with each other. எல்லா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று அப்படியே சேர்ந்து கொண்டது. Read 7th verse. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். This is what is happening. இதுதான் நடைபெறுகிறது. So when you preach the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது people all come together. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள். All the bones come together. எல்லா எலும்புகளும் ஒன்று சேருகின்றன. Might be here when you hear the new covenant truths, you all join together. ஒருவேளை இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை கேட்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறீர்கள். We want to be part of this church. இந்த சபையிலே நான் அங்கத்தினனாக We இருக்க want வேண்டும். this life. இந்த ஜீவன் எனக்கு வேண்டும். All are joined together. எல்லாரும் அப்படி சேருகிறார்கள். 7th verse. 7ஆம் வசனம். But what's the problem? இங்கே பிரச்சனை என்ன? 8th verse. 8ஆம் வசனம். Yeah. There was no spirit. அங்கே ஆவி இல்லாதிருந்தது. Was there unity? அங்கே ஒற்றுமை இருந்ததா? Yes, there was unity. ஆம், அங்கே ஒற்றுமை இருந்தது. Was there some revival? அங்கே ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல் அங்கே இருந்ததா? Yes. ஆம். We read in 7th verse. 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Wherever the word of God is preached, there will be a movement. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல் உண்டாகும். Yeah. And there is a coming together. அங்கே ஒன்று சேருகிற அந்த ஒரு ஒருமைப்பாடு உண்டாகிறது. But it can be this situation where there is a lack of spirit. ஆனால் ஒரு ஆவி இல்லாத நிலைமை இருக்க முடியும். Then what does God say? தேவன் என்ன சொல்கிறார் அதுக்கு? Now prophesy unto the spirit. இப்பொழுது ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. You all come and let them have life. ஆண்டவரே, ஆவியே நீ வந்து இவர்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி செய். Yeah, 10th verse. 10ஆம் வசனம். The spirit entered into them. ஆவி அவர்களுக்குள்ளே The பிரவேசித்தது. spirit entered into the dry bones. அந்த உலர்ந்த எலும்புகள் அவைகளுக்குள்ளாக ஆவி They all got life. அவர்கள் எல்லாருக்கும் உயிர் உண்டானது. And they stood அவர்கள் நின்றனர் like an army. ஒரு பெரிய சேனையை போல. 10th verse. 10ஆம் வசனம். It became an army. ஒரு பெரிய சேனையாய் மாறினார்கள். Not all the bones became they got life and lying on the sick bed. எல்லா அந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் வந்து அப்படியே இந்த மரண படுக்கையிலே, அந்த வியாதி படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கவில்லை. Ezekiel did not say, Lord, all the bones got life and they are in ICU. எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து, ஆமாண்டவரே எல்லா எலும்புகளுக்கும் உயிர் வந்துட்டது, இப்பொழுது அவங்க தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூல இருக்கிறார்கள். And now they have come to the ordinary bed. இப்பொழுது நார்மல் வார்டுக்கு வந்து விட்டார்கள். Now they are in the bed in the home. இப்பொழுது வீட்ல பெட்டுக்கு வந்து விட்டார்கள். And going to hospital once in 10 days. 10 நாளுக்கு ஒரு தடவை ஹாஸ்பிடல் போறார்கள். No. இப்படி எல்லாம் அவர் பார்க்கவில்லை. The spirit comes. ஆவி வரும் பொழுது they become armies. அவர்கள் பெரிய சேனையாய் they become soldiers. அவர்கள் போர் வீரர்களாய் மாறுகிறார்கள். Hell will be threatened. அப்ப நரகம் அங்கே அச்சுறுத்தப்படும். They will be afraid. பிசாசானவன் பயப்படுவான். A church which gets life through the spirit. ஆவியினாலே ஜீவனை பெற்றுக்கொண்ட சபையை பார்த்து பிசாசானவன் அஞ்சுவான். Yeah, my dear brothers, எனக்கு அருமையான சகோதர and sisters, சகோதர சகோதரிகளே, might be we have accepted the first part. Yeah, we need word. நாம் தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியும். And might be we are neglecting the spirit part. ஒருவேளை நாம் இந்த ஆவி என்கிற இந்த பகுதியை நாம் உதாசீனம் செய்கிறவர்களாக கூட இருக்க முடியும். When John was introducing Jesus Christ, யோவான் இயேசுவை அறிமுகம் செய்யும் பொழுது he was introducing like this. இவ்விதமாக அறிமுகப்படுத்தினார். I was baptizing you in water. I am baptizing you in water. நான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். But somebody is coming after me. ஆனால் எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார். He will baptize you with fire and spirit. அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். That is introduction of Jesus Christ. அதுதான் யோவான் இயேசுவை குறித்து கொடுத்த அறிமுகம். Have you known this Jesus Christ? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Who will baptize you in the power of the Holy Spirit? உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அபிஷேகிக்கக்கூடிய இந்த இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? It is true that you all have come together by the word of God. தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக வார்த்தையினாலே நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான். given is all holding on you together. தொடர்ந்து கொடுக்கப்படுகிற இந்த செய்தியின் மூலமாக, சத்தியங்களின் மூலமாக நீங்கள் ஒன்றாய் ஒருமனமாய் இருக்கிறீர்கள். But are we an army? ஆனால் நாம் ஒரு சேனையாய் இருக்கிறோமா? Jesus says this church, the gates of hell will not overcome. இயேசு சொல்கிறார், நான் கட்டுகிற இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது. Because it is a powerful army. ஏனென்றால் இது
பலமுள்ள வலிமையான ஒரு சேனையா So இருக்கிறது. let us ask God. ஆகவே நாம் தேவனை கேட்போம். Lord, we want to follow the new covenant. ஆண்டவரே, நாங்கள் புதிய உடன்படிக்கையை பின்பற்ற விரும்புகிறோம். The word is written in our hearts, Lord. உம்முடைய வார்த்தைகளுடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது We ஆண்டவரே. lack power, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமை இல்லை. We lack the anointing, Lord. அந்த அபிஷேகம் எங்களுக்கு இல்லையே. We lack the fire, Lord. ஆண்டவரே, அக்கினி எங்களுக்கு We want the குறைபட்டிருக்கிறது. fire in our lives, Lord. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அக்கினி வேண்டுமே Anoint ஆண்டவரே. me, O Father. பிதாவே, எங்களை நீர் அபிஷேகம் ஆண்டவரே, என்னை அபிஷேகம். For that you have to come to zero position. அதை பெறுவதற்கு நீங்கள் பூஜ்ய நிலைக்கு வர வேண்டும். Lord, I don't have hope ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை இல்லை. of myself. எனக்குள்ளாகவே எனக்கு நம்பிக்கை I இல்லை. don't have a hope that I can lead a victorious life, Lord. நான் இந்த ஜெய வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. By my own strength, என்னுடைய சுய பலத்தினால, my own understanding, என்னுடைய சுய by my own புத்தியினால. experience. Luke 11 and verse 13. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Yeah, read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். This promise is for everybody. இந்த வேத வாக்கியம் எல்லாருக்கும் பொருந்தும். Those who ask shall receive. கேட்கிறவர்களுக்கு அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Yeah, let us commit ourselves to God. நாம் நம்மை தேவனுக்கு ஒப்புவிப்போம். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? So the new covenant has got two parts. புதிய உடன்படிக்கைக்கு 2 பகுதிகள் உண்டு. I will write my law into your heart. உங்களுடைய இருதயங்களிலே என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன். I put my word into your mind. உங்களுடைய மனதிலே என்னுடைய வார்த்தைகளை வைப்பேன். And number 2, இரண்டாவது, I will put my spirit. என்னுடைய ஆவியை உங்கள் மீதிலே I will anoint you with the power of the Holy Spirit. உங்களை நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்புவேன். Breathe on me. We sang this song. இந்த காலவேளையிலே இந்த என் மீது சுவாசியும் Breathe on me. பாடினோம். பிரீத் ஆன் மீ என்று பாடினோம். Yeah. Shall we ask God? ஆண்டவரை நாம் கேட்போமா? First question. முதலாவது கேள்வி, Am I filled with the power of the Holy Spirit? நான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? Have I got that assurance? அந்த நிச்சயம் எனக்கு உண்டா? Or some of you might be, one day long ago I was filled with the Holy Spirit. அல்லது உங்களிலே ஒரு சிலர் இப்படி சொல்லலாம், எத்தனையோ நாட்களுக்கு முன்பதாக நான் ஆவியினால் நிரப்பப்பட்டேன். But now I am not filled with the power of the Holy Spirit. இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் I நிரப்பப்படவில்லை. have become dry. நான் இப்பொழுது உலர்ந்து போய்விட்டிருக்கிறேன். Yeah, God is willing to fill you with the Holy Spirit. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வாஞ்சியுள்ளவராய் Keep on விருப்பமுள்ளவராய் asking until you receive. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். Yeah, it is only for those who ask, கேட்கிறவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும். who are thirsty. தாகமுள்ளவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும். Our dear Heavenly Father, we thank you and praise you, Lord. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. Anoint us with the power of the Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை அபிஷேகிப்பீராக. Especially, Lord, this Tambram church. குறிப்பாக இந்த தாம்பரம் சபையிலே ஆண்டவரே, Make this church, Lord, a mighty army, O Father. ஆண்டவரே, இது திரளான சேனையா, மகா பெரிய சேனையாக மாற்றுவீராக. Yeah, we want to be epistles of Christ, Lord. கிறிஸ்துவினுடைய நிரூபங்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். Thank you, Father. நன்றி பிதாவே. In Jesus' name we pray. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.